வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை பொலி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சேன். அது 1 கப் ஆகிடுச்சுங்க. இதை ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டேன். இதுக்கு 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. அது வேகிறதுக்குள்ளே ஒரு பெரிய தேங்காய் மூடி எடுத்து துருவி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு திருப்பி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு 2 திருப்பி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திருப்பினா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா பருப்பும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது தேங்காய் துருவல் பாருங்கள், இதை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது நான் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போது இதில் ஒரு சிட்டிக்கை வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கை சால்ட்டு சேர்த்துட்டிங்களன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேங்க. தேங்காய் வந்து அரை கப்பு எடுத்திருக்கேன். மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக சேர்த்து கலந்து விட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு காட்டுறேங்க. கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலைங்க. அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற ஈரப்பதம் இந்த நாட்டு சக்கரையில் இருக்கிறது தேங்காயில் இருக்கிற தண்ணியே சரியாக போனது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலைங்க. பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது இதை சப்பாத்தி பதத்துக்கு திரட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சப்பாத்தி பதத்துக்கு திரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க சுட்டு எடுத்துடலாம். இதை பாருங்கள், நான்ஸ்டிக் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். நான் அதிகமாக ஆயில் சேர்த்துக்காமல் நான் லைட்டாக தாங்க ஆயில் சேர்த்து இதை வந்து சுட்டு எடுக்க போகிறேன். இப்போது இதை ஒன்றுனா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் இதை திருப்பி போட்டு என்னோடய ஸ்டைலில் வந்து கோதுமை போலி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. நான் வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் நான் வந்து தவாவில் போட்டு எடுத்துருக்கேங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். நீங்கள் உங்களுக்கு ஆயில் செட் ஆகுன்னா நீங்கள் ஆயிலில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் செட் ஆகாதுன்றவங்க இந்த மாதிரி தவாவில் போட்டு எடுத்துங்க. ரொம்ப சாஃப்டான கோதுமை போலி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. என்னோடய ஸ்டைலில் கோதுமை போலி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.